திரு இதாயத்துல்லா, முதலமைச்சர் கூட்டணியில் இருக்கிறீங்க, அமைச்சரவையிலையும் பங்கெடுத்திருக்கிறீங்க, உற்ற தோழனாவும் மாறிட்டீங்க. இன்னைக்கு மறுபடியும் உங்கள் பழைய கூட்டாளி திமுகவை நோக்கி கடுமையாக விமர்சிச்சிருக்கிறாரு விஜய் முதலமைச்சர். எப்படி பார்க்குறீங்க சார்? விமர்சனம் என்பது ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன். திமுக விமர்சிக்கும் போது அல்லது அதிமுக விமர்சிக்கும் போது தாவேகாவோ காங்கிரஸோ விமர்சிக்க வேண்டிய கட்டாயம் வந்துடுது. ஆனால் அந்த விமர்சனத்தில் கொஞ்சம் நியாயம் இருக்கணும், ஓரளவுக்கு ஒரு முறைகள் இருக்கணும். இந்த விமர்சனத்தில் நியாயம் இருக்கா? எந்த விமர்சனத்தில்? முதலமைச்சர் வைத்திருக்கக்கூடிய விமர்சனங்களில் நியாயம் இருக்கா, இல்லை அரசியல் அதிகம் கலந்துருக்கா? அவர் தான் சொன்னது, அவர் இதுக்கு முன்ன பெருந்தலைவர் காமராஜர்கிட்ட இருந்து பல்வேறு முதல்வர்கள் ஆட்சியை பிடிக்கும்போது அவங்க அடுத்தவர்கள் வரும்போது சொல்லுவாங்க, ஒரு 6 மாதமாவது டைம் கொடுக்கணும். ஒரு புது மணப்பெண் ஒரு புது வீட்டில் புகுறான்னா அவளுக்கு அஞ்சரை பெட்டி எங்கே இருக்குது, அடுப்பு எங்கே இருக்குது எல்லாம் தெரியாது. அவளுக்கு கொஞ்சம் யார் சொந்தம் பந்தம்லாம் தெரியாது, கொஞ்சம் காலம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதை சொல்ல அவர் சொல்கிறார், நம்முடைய முதல்வர் விஜய் சொல்கிறார். அதனால் அது வரையும் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இந்த வார்த்தை இன்னைக்கு மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அதை தான் சொன்னார். நாம் அருமையாக 6 மாதம், அதுதான் அவர் சொல்றாரு, 6 மாதம் அமைதியா இருப்போம் என்று சொன்னவர்கள் 6 நாள் கூட அமைதியா இருக்க முடியல, பாவம் ஒரு கல்யாண வீட்டுல போய் புலம்புறாங்க அப்படின்னு அவர் பேசுறாரு. உண்மையை சொல்றாரு சார். இந்த மாதிரி 6 மாசம் அமைதியா இருப்போம்னு சொல்லிட்டு 6 நாள்ல கூட பொறுமையா இருக்க முடியல. அதைத்தான் அவர் சொல்றாரு. ஆனா முன்னாள் முதல்வர் தெளிவா சொல்லி இருக்காரு. கீழவர்கள் கட்சிக்காரர்கள் அவருக்கு ஆதரவா பேசக்கூடியவர்கள் எல்லாம் அதை ஃபாலோ பண்ணணும் இல்லையா? அதை ஃபாலோ பண்ணல நீங்க என்ன செய்ய முடியும்? இப்ப கொலைன்னு சொன்னா எல்லா ஆட்சி காலத்திலும் கொலை, காமராஜர் ஆட்சி காலத்திலும் கொலை, பாலியல் வன்முறை எல்லாம் இல்லாம இல்லை. இப்ப கடந்த 5 ஆண்டுகள் நடந்தது உங்களுக்கு தெரியும். ஏறத்தாழ 8900 கொலைகள், 3700 இரட்டை கொலைகள், 10,000 பாலியல் வன்முறைகள். நாங்களும் தான் அதில் பாதிக்கப்பட்டோம். நாங்கள் அந்த கூட்டணியில் நல்ல வேலை ஆட்சியில் இல்லை. ஆனா ஆண்டுதோறும் நீங்க பாத்தீங்கன்னா 2001 1587, அதுக்காண்டி அவர் ஆட்சிக்கு வந்த முதல் 2 மாசம் நம்ம கணக்கு சொல்ல முடியாது, பிறகுதான் சொல்ல முடியும். அதே மாதிரி 2022 1575, 2023 1562. அதனால கொலை கொள்ளை இதெல்லாம் சமூக குற்றங்கள். தாவேகா கட்சியினர்கள் செய்தார்களா அல்லது அமைச்சர்கள் செய்தார்களா? அப்படி வரும்பொழுது நம்ம விட முடியாது. அதே நேரத்தில் மற்ற கட்சிகள் செய்யும் போது நாம எக்ஸ்போஸ் பண்றோம், அதிமுக செஞ்சிச்சு, திமுக செஞ்சுன்னு. இது அப்படி இல்லை. எது அப்படி இல்லை? உங்களுக்கு இந்த விஷயத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சமூக குற்றங்கள் அதை எப்படி தடுக்கிறாங்க? இப்ப போதை, உங்களுடைய திமுக அரசு என்ன செஞ்சுன்னு சொன்னா, போதை வஸ்துகளை விற்பவர்கள் வங்கி கணக்கை முடக்கணும்னு சொன்னாங்க. நியாயமான விஷயம். இவங்க என்ன செய்யறாங்க? சொத்து கணக்கையே முடக்குவோங்கிறாங்க. அதாவது எதையும் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர் சொன்னது என்ன சொன்னாரு? நாங்க செஞ்ச மகளிர் உரிமை தொகையை கொடுக்குறாங்க, மகிழ்ச்சி. நாங்கள் 100 யூனிட் கொடுத்தோம், அவங்க 2 யூனிட் கொடுக்குறாங்க. ஆக திராவிட மாடல் ஆட்சி. அதே மாதிரி பஸ் பயணத்தை நாங்க நகரத்தில் கொடுத்தோம், இங்க எல்லா கிராமங்களுக்கு போறதுக்கும் கொடுக்குறாங்க. இப்ப இதுதான் உண்மையான பாராட்டு மட்டும் இல்ல. ஒரு எதிர்க்கட்சி நல்லதையும் சொல்லணும், அல்லதையும் சொல்லணும். அந்த எதிர்க்கட்சியை பார்த்துதான் நிதி வரக்கூடிய எல்லா வழிகளையும் பிளாக் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. விவசாயிகளுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சா கூட எதுவும் செய்ய முடியல, அந்த அளவுக்கு நீங்க பண்ணி வச்சிருக்கீங்க. உங்களுடைய குடும்பத்தில இருந்து தான், உங்களோட குடும்பத்துல போய் கேளுங்க திமுக தோல்விக்கான காரணத்தை அறிய அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி மேல கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறாரு. இந்த விமர்சனங்கள் உங்களுக்கு ஏற்புடையதா? 20 நாளா விமர்சனத்துக்கு அவர் பதில் சொல்ல, 20 நாளா கடும் விமர்சனங்கள் எல்லா வகையிலிருந்து வந்துச்சு. இன்னைக்கு ஒரு நாள் பதில் சொன்ன அந்த 20 நாளைக்கு உள்ள பதில இன்னைக்கு ஒரு நாள் சொல்றாரு. இது ஒரு விமர்சனம் என்பது வைக்கப்பட வேண்டியதுதான். ஏன்னா 20 நாளுக்கு சொல்லி நான் பேசலைங்கிறாங்க, பதில் சொல்லலைங்கிறாரு. அவர் ஆக்ஷன்ல சொல்றாரு பதில். ஒவ்வொரு செயல், விவசாயிகள் கடன் வந்த உடனே ஏதோ ஓரளவுக்கு அவர் ரத்து பண்றாரு. என்னுடைய கேள்வி ரொம்ப எளிமையானதுதான். உங்களுடைய முன்னாள் கூட்டாளி மீது இந்நாள் கூட்டாளி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் ஏற்புடையதா இல்லையா? சார், நியாயமா இருந்தா அது ஏற்புடையது. உங்களுக்கு நியாயமா இருக்கா நான் கேட்கிறேன். பொதுப்படையா ஏன் பேசுறீங்க? நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இல்ல திரு இதாயத்துல, உங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கு. பழைய கூட்டாளி மேல பெருசா விமர்சனம் வைக்கிறதுக்கும் உங்க மனசு தயங்குது. இப்போ புதிய கூட்டாளியை விட்டு கொடுக்க மனசு இல்லாம
மூளை தடுக்குது, அதனால மூளைக்கும் இதயத்துக்கு இடையில உங்களுக்கு பெரிய போர் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். பொறுத்தவரை இப்ப காங்கிரஸ்காரனா மட்டுமல்ல, நான் வந்து என்னை வந்து நான் ஒரு தனிநபராகவே இங்க பேசுறேன். இல்ல ரெண்டு பக்கம் நல்ல பர்மிஷன் நான் சொல்லிக்கிறேன். என்னன்னா நான் ஒரு எது சென்றாலும் உண்மையை நேர்மையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இருக்கலாம் நான் சொல்றது, நான் ரெண்டையும் சீர்தூக்கி தான். இதயத்துல உங்க நேர்மை மீது நான் கேள்வி எழுப்பல. நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு நீங்க இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர். நீங்க என்ன சொன்னாலும் பாக்குற மக்களுக்கு காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடாதான் தெரியும். ஆனா நீங்க வந்து கழுவுற மீன்ல நடுவுற மீன் சொல்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு தெரியுது எனக்கு. அதனாலதான் சொல்றேன், நான் யாருக்கும் கூட்டாளி இல்லைங்கிற சொல்றதுக்கு தான் இவ்வளவு. உங்களை சொல்லல, நான் காங்கிரஸ் கட்சியா தான். காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சி தான், தனிநபர் இதயத்துல கிடையாது. நேர்மையான விமர்சனம் திமுக இருந்தாலும் நான் வரவேற்கிறேன், தாவேக்கால இருந்தாலும் வரவேற்கிறேன். அதே நேரத்தில் ஏன்னா நான் மக்களுக்காக பேசக்கூடியவன், காங்கிரஸை தாண்டி நான் மக்களுக்கு பேசக்கூடியவன். அப்ப நான் ரெண்டையும் சீர்தூக்கி, அதாவது குணம் நாடி குற்றமும் நாடி அதில் மிகை நாடி மிக்க குழல். சரி, அதுல எது மிகை நாடி இருக்கு? எது மிகை நாடி இருக்கு சொல்லுங்க. ரெண்டு தரப்புல எதுல மிகை நாடி? அதான் இவ்வளவு நேரம் என்ன சொன்னேன், அவங்க செஞ்சதை 2 மடங்கா செய்யறாங்க. அத முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர் ஏத்துக்கிறாரு. நாங்க சொன்ன விஜய் கிட்ட மிகை நாடி இருக்கு நிச்சயமா, அது சந்தேகமே இல்லை சார். அதாவது கூட்டாளிகளா ஆக்கிறாங்க பாருங்க, பங்குதாரர்களா ஆக்குறாங்க பாருங்க. உங்களுக்கு ஒரு காகிதம் இல்லத்து எம்எல்ஏ இருந்தார், எம்பியா இருந்தாரு, அப்துல் சமத் இருந்தாரு, அப்துல் லத்தீப், இவங்க எல்லாம் மேன்மை உள்ளவர்கள். அவர்களால் மந்திரி ஆக முடிஞ்சா? இன்னைக்கு அவங்களுக்கு சாதாரண தொண்டன் ஆயிருக்க முடியுது. அல்லது திரு திருமாவளவனுக்கு வாய்ப்பு இருந்துச்சு, அதிமுகவோ திமுகவோ அவர் மந்திரி ஆக்குச்சா? இல்ல. யாரு இன்னைக்கு வந்து திரு வன்னியரசு அமைச்சராக இருக்காரு. அப்ப இதையெல்லாம் நம்ம அப்படி சீர்தூக்கி பார்க்கணும். சரி, இதெல்லாம் நீங்க ஐயுஎம்ஓ விசிகாவோ திமுகவோட நேரடியா போய் கேட்டு அவங்க இல்லன்னு சொல்லி இப்ப ஏதாவது முரண்பாடு வந்ததா? சார் இல்லைங்கிறது வேற சார், நான் தர்றேன்னு சொல்ற மனசு வேற சார். நான் தர்றேன்னு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி சொன்னாரு, இப்ப சொல்றாரு. அப்ப சொன்னதை அவர் செய்யறாரு. ஆனா இவங்க எல்லாம் முதுகுல குத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு பேசுறாங்களே. நான் கேட்கறது வரலாறு பார்க்கணும். முதுகுல குத்துறது, கயமை, அப்புறம் வந்து ஏமாத்துறதுலாம் யார் யார் செஞ்சாங்கன்னு வரலாறு பார்க்கணும். யார் செஞ்சாங்க? நீங்க எல்லா கட்சிகளும் செஞ்சிருக்கு. அது அதிமுக திமுக செஞ்சிருக்கு, காங்கிரஸ் செஞ்சிருக்கலாம். நான் இல்லைன்னு சொல்ல செஞ்சிருக்கலாம்னா என்னது? அதல்ல, நான் இப்ப நீங்க பேசக்கூடிய தமிழ்நாடு அரசியல் பேசுறீங்க, நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்லும். 98 99 காங்கிரஸோட நின்று தான் தேர்தலை செஞ்சாங்க திமுக. திடீர்னு பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. எங்களை கேட்டு போகல. நாங்க அதை கயமைன்னு சொல்ல, அதை வந்து நாங்க வந்து எங்களை ஏமாத்திட்டு போனாங்கன்னு சொல்லல. இது அது தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி தானே. பாருங்க, எது முந்தைய கூட்டணி? 99 தேர்தலுக்கு பாஜகவோட அவங்க கூட்டணி இல்லங்க, ஆட்சி கவிடக்கூடாதுன்னு ஆதரவு தெரிவிச்சாங்க. அது உண்மை. ஒரே நிமிஷத்துல நீ அப்படி இது அடிக்கிறீங்க. இல்ல இல்ல, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் வந்துடுறேன். அந்த நேரத்துல கூட்டணி வந்து காங்கிரஸ் தமாகவோட தான் இருந்தது. எது அதுக்கு பிறகு கூட்டணி மாறி பாஜக அதுவரையும் பண்டாரம் பரதேசி எல்லாம் சொல்றவங்க தான் மாறினாங்க. நீங்க சொல்ல வைக்கிறீங்க, இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். இது மாதிரி எல்லா பல காலங்கள்ல நடந்தது உண்டு, பல கட்சிகளை உடைத்தது உண்டு. அதனால இந்த ஏதாவது டிஎஸ், அதாவது இந்திரா காந்தி வர்றாங்க, அடிபடுது, ரத்தம் விழுகுது, இது வந்து மாதவிடாய் பேருவிடாய் நடத்துகிற மாதிரி அளவுக்கு பேசுறாங்க, அரைக்கின்னு பேசுறாங்க. எந்த அளவுக்கு பேசுறாங்க? நீங்க விதவை, உங்களுக்கு பிரதமரை பார்த்து உங்களுக்கு நாங்க வந்து விதவைக்கு வருவாள் கொடுக்குற எங்கள்கிட்ட அமைப்பு இருக்குன்னு சொன்னாங்க. அதையெல்லாம் காங்கிரஸ் ஒரு ஓரமா வச்சு எதிர்கட்சியுடைய விமர்சனம் நினைச்சிச்சு. அப்படி சொல்லிட்டு நேருவின் மகளே நிறையான ஆட்சி தருகன்னு சொன்னது அவங்க தான். அதே மாதிரி 2004 வரையும் காங்கிரஸ் விமர்சனம் செஞ்சுட்டு, அதாவது இந்தியாவின் மருமகளே வருக, இந்திராவின் மருமகளே வருக, இந்தியாவின் தலைமகளே வருகன்னு சொன்னது. அதனால இதெல்லாம் அரசியல்ல எல்லாம் சாதாரணமான்னு சொல்லுவாங்க இல்லையா? காங்கிரஸ் செஞ்சா சொல்ல. இப்ப இவ்வளவு நேரம் நீங்க சொன்னீங்க முதுகுல குத்துறாங்க, மக்களுக்கு போது விளங்கிக்கணும். அரசியல்ல வந்து 2 கட்சி ஏன் இருக்குன்னா, ஒரே கொள்கை கூட இருக்கலாம், ஆனா ஏன் 2 கட்சியா இருக்கு? 2 அமைப்பு. அப்ப 2 பேருக்கு உள்ள பிரச்சனை வரும் பொழுது என்ன செய்யணும்? இதுக்கு முந்தின கட்சி என்ன செஞ்சு, இதுக்கு என்ன செய்யுது, இதைத்தான் நீங்க பார்க்கணும். இன்னைக்கு அவர் சொல்றாரு 36 விழுக்காடு நான் எடுத்திருக்கேன். அது என்ன சொல்றாரு? எம்ஜிஆர் காலத்தை விட அதிகமா எடுத்ததாக மக்கள் சொல்றாங்க. ஆனா நான் எம்ஜிஆர் அல்ல, மக்கள் நீங்க தான் எனக்கு ஓட்டு போட்டுருக்கீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. பல விஷயங்கள் அவர் எடுத்து சொல்றாரு. அது ஏகத்துக்கும் சோகமானவர்கள் பூரா துரோகங்கிறது அது உள்ளபடியே ஒரு ரோகம், வியாதின்னு சொல்லுவாங்க. அதனால அது மாதிரி தாவல், கட்சி தாவல்னா இல்லை. ஒரு எம்எல்ஏ கட்சி தாவக்கூடாது, எம்பி கட்சி தாவக்கூடாது. அவன் எம்எல்ஏ பதவியை விட்டுட்டு ஒரு சாதாரண நபராக கட்சிக்கு மாறுறான்.
இது பொதுமக்களுக்கே தெரியும், இது பெரிய விஷயம் இல்லை. இது வந்து சட்ட ரீதியாகவும் சமாளிக்க முடியும். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அது குதிரை பேரம் நினைக்கிறீங்களா? நான் என்ன கேட்குறேன், குதிரை எப்போ அது குதிரை பேரம்? எம்எல்ஏக்கெல்லாம் மொத்தமாக விலைக்கு வாங்குறது, 3ல் 2 பங்கு விலைக்கு வாங்கினா அது குதிரை பேரம். 3ல் 2 பங்கு சொல்லி 25 பேர் தானே வரா. எது குதிரை? கேள்விக்கு பதில் சொல்றேன். நீங்க சொல்றது மக்கள் பரிகாசம் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு தனி மனிதனா போய் கட்சி தாவுறது என்பது கட்சி தாவல். அதுக்கும் சட்டத்தில் வந்து எதிரானது. உங்க கட்சியை சேர்ந்த ஜோதிமணி அதை எதிர்த்து பேசுறாங்க, மாணிக்கம் தாகூர் ஆதரிச்சு பேசுறாரு. ஏன் உங்க கட்சியில் இப்படி இரட்டை? காங்கிரஸ்ங்கிறது சமுத்திரம், ஆளாளுக்கு பேசதான் செய்வாங்க. அதுக்கான அதனால காங்கிரஸ் அது. எங்க கட்சியில இருந்து 5 பேர் அதிமுக இழுத்து தெரியுமா? ஜீன சர்வதியில இருந்து 5 பேர் ஹக்கீம் 5 பேர் இழுத்தாங்க தெரியுமா உங்களுக்கு? ஜெயலலிதா. அதெல்லாம் எவ்வளவு விஷயங்கள் சொல்லாங்க, மக்களுக்கு தெரியாது. அவ்வளவு அவங்களுக்கு ஞாபகம் இருக்கு, நமக்கு. அதே மாதிரி மலைமாற்றம்ங்கிறது அரசியல் அரிஸ்டாட்டில் இருந்து சாணக்கியர் வரை சொன்னது. அப்ப இவ்வளவு நேரம் கோடீஸ்வரன் அவர்கள் யாரை பாராட்டுறாருன்னா விஜய் அவர்களை பாராட்டுறாரு. அழகா மலைமாற்றம். அப்ப அவர் ஒரு தேர்ந்த அரசியல்வாதியா மாறிட்டாரு. அது மட்டுமல்ல, பிரதமர் மாதிரி ஆயிட்டாரு, மோடி மாதிரி ஆயிட்டாரு, ஜெயலலிதா மாதிரி ஆயிட்டாருன்னு தம்பி புனைவலவன் சொல்றாங்க. அரசியல்ல இதெல்லாம் ஒரு சாதனைன்னு சொல்ல முடியும். ஒவ்வொருத்தரையும் பார்த்து அவங்க என்ன செய்யறாங்க, எது மக்களுக்கு ரீச் ஆகுது, அதை வந்து செஞ்சாங்கன்னு சொன்னா அது வந்து விஜய் அவர் பாராட்டுற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு அம்மா உணவகமா இருக்கட்டும், இது அதிமுக கொண்டு வந்த அண்ணா உணவகத்தை சரி பண்ணுங்கிறாரு. அதே மாதிரி 7.5% அதிமுக குடிச்சு 5 வருஷமா நானே 2% கொடுங்கன்னு சண்டை போட்டேன் திமுக. இந்த 37 வயசு குரூப் 1 எழுதுறத 47 ஆக்குங்க. சமூக நீதி பேசாத மாநிலங்கள்லாம் 49 வச்சிருக்காங்க, தெலுங்கானா உட்படன்னு சொன்னேன், கேட்கல. இப்போ இதெல்லாம் நான் போய் அமைச்சர்கிட்ட எடுத்து சொன்ன உடனே இந்த வாரமா 10 நாள்ல அதை செய்யலன்னு சொல்றாங்க. இப்போ நான் 5 வருஷமா எனக்கு சாதாரண சமூக நீதி விஷயம், இந்த 2.5% வந்து அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு கொடுங்கன்னு கூட சொன்னேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, அதிமுக செய்ய தவறியதா அல்லது செய்ய விட்டதையும் திரு விஜய் அவர்கள் செய்கிறார். திமுக செய்ய தவறியும் செய்ய விட்டதை செய்கிறார். இப்படி பார்க்கும்போது அவர் ஒரு தேர்ந்த அரசியல்வாதியா மாறுறாரு ஒரு பாராட்டை நம்முடைய கோடீஸ்வரன் அவர்களும். சரி, அந்த தேர்ந்த அரசியல்வாதி ஏன் உங்க கேரள சிஎம் பதவியேற்புக்கு வரல? அந்த தேர்ந்த அரசியல்வாதியை ஏன் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, சோனியா காந்தி பார்க்கல? காங்கிரஸ்ல தெளிவா சொன்னாங்க, நீண்ட நேரம் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை, இன்னைக்கு எங்களுக்கு கர்நாடக பிரச்சனை போகுது. அது கர்த்தசி மீட் தானங்க? அது கர்த்தசி அல்ல, உட்கார்ந்து பேசணும். அதை தெளிவா சொல்லிட்டாங்க. ஜூன் 12 மீண்டும் வரும்போது நாங்க பேசணும்னு சொல்லியிருக்காங்க. சார், இது ஒரு கேரளா சிஎம் பதவியேற்புகளாக போகாதோ, ஏன் ராகுல் காந்தி இங்க வந்தார்னு கேட்கறதோ, இதெல்லாம் அரசியல் வந்து சிறுபிள்ளைத்தனம்னு இதை கேட்கறவங்களை பார்த்து சொல்றேன், உங்களுக்கு சொல்ல. அதனால இதெல்லாம் ஏன் வரல, ஏன் போகல, இவையெல்லாம் ஒரு கேள்வி இல்ல. ஸ்டாலின் பிரதமரை பார்க்கும்போது சோனியா காந்தியும் பார்த்தாரு, ராகுல் காந்தியும் பார்த்தாரு, கூட்டணியில் இருக்கும்போது. அதுதான் நான் என்ன சொல்ல வர்றேன், நாங்க வருத்தப்பட வேண்டியது நாங்க எது ராகுல பார்க்கல, சோனியா காந்தி அம்மையார் பார்க்கல, நாங்க தான் வருத்தப்படணும். நீங்க தான் வருத்தப்பட மாட்டீங்களா? நான் கேட்கிறேன், ஆடு நனைது ஓனாய், ஆடு நனைதுன்னு ஓனாய். அதே மாதிரி எடப்பாடியை ஏன் பார்க்கல அப்படிங்கிறது நாம கேட்க கூடாது, அது அவர் விருப்பம். ஏன் பார்க்கல அவருக்கு தெரியும், தன் கட்சி தொண்டர்கள் எடப்பாடி பார்க்கல கூட லாஜிக்க புரிஞ்சுக்கணுங்க. கூட்டணி கட்சியா இருக்கிறீங்க, கையெல்லாம் தூக்கி பிடிச்சு நின்னீங்களே, ஏன் பார்க்கலன்னு கேட்கறதுல லாஜிக் இருக்கும். 1000 மைல் தாண்டி சென்னைக்கு வந்து பதவியேற்பு விழாவில் தனிநபரா கலந்து கொண்ட ராகுல் காந்தி அவர்களை அங்கேயே எளிதா பார்க்க முடியல. அதுக்கு என்ன காரணங்க? அன்னைக்கு சூழ்நிலை கர்நாடக பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. இவருக்கு வந்து நான் கேட்கிறேன், அமித்ஷா ஏன் சார் பார்க்கல? 12 திமுக எம்எல்ஏக்கள் 20 திமுக எம்எல்ஏ பல நாள் காத்திருந்தாங்களே, பார்க்க முடியல. அதெல்லாம் இன்னைக்கு பேசுறோமா? இதெல்லாம் அமித்ஷாவுக்கு 1000 வேலை இருக்கலாம், நமக்கு 1000 வேலை இருக்கலாம். இதெல்லாம் ஒரு அரசியலா பேசக்கூடாது. இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்களுக்கும் நம்முடைய திரு விஜய் அவர்களுக்கும் ஏதாவது பிணக்கு இருக்கா, இல்ல அந்த மாதிரி கணக்கு இருக்கா? கேரள சிஎம் பார்த்தாரு, கோவா சிஎம் பார்த்தாரு, அதனால கேக்குறேன். அன்னைக்கு தான் ஷெட்யூல் சார். எஸ், காங்கிரஸ் சிஎம் பார்க்கலையா? சதீஷனை பார்த்தாரு, கோவா சிஎம் பார்த்தாரு, ஆளுநரை பார்த்தாரு. நான் கேட்கறது அவர்களுக்கு. அதனால என்ன சொல்ல வரேன்னா, பார்க்கலைன்னா அது அவமானப்படுத்தியது நீங்க அமித்ஷா நினைச்சுக்கலாமே ஒழிய, ஏன்னா அவர் பொறுப்புல இருக்காரு. பொறுப்புல இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் பொறுப்புல இருக்கிற தமிழக மக்களை பார்க்கலன்னு அர்த்தம், திரு விஜய் அவர்களை பார்க்கலன்னு அர்த்தம். ராகுல் காந்தி பார்க்கலன்னா வேலை இருக்கு, அமித்ஷா பார்க்கலன்னா அவமானப்படுத்துறாங்க. அமித்ஷா வந்து பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு பார்க்கலன்னா பொறுப்பற்றவர்னு நீங்க சொல்லலாம். நன்றி.
ஹீரோ பில்டப் மாதிரி இருக்கு. அவர் வாணியே தனி silent. அப்படிதானே இருக்கு. இப்போ மக்களை சந்திக்காம அது இதுதானே. ஏன் இவ்வளவு ஆவேசப்படுறீங்க? மக்களை சந்திக்காம ஜெயிச்சாரு. இல்ல பிரகாஷ், நன்னாக்கு இல்ல அது. உங்க நாக்கு நன்னாக்கா இருக்கணும் நான் விரும்புறேன். நீ ஒரு மூத்த பத்திரிகையாளர், அப்படி வார்த்தைகளை பயன்படுத்த விஜய் இல்ல. உங்க ஆவேசத்தை நான் புரிஞ்சுக்கிறேன், பட் பார்த்து சார் கள்ளக்குறிச்சிக்கு போனாங்களா, கவின் கோயில் போனாங்களா, அந்த காலத்துல கேட்பாங்கல்ல. எல்லாத்துக்கும் முதல்வர் போக முடியாது சார். அந்த முதல்வரும் போக முடியாது, இந்த முதல்வரும் போக முடியாது. Right, அந்த முதல்வர் எல்லாத்தையும் பேச முடியாது, இந்த முதல்வர் எல்லாத்தையும் பேச யாருங்க முடியாது. தமிழ்நாட்டோட பிம்பங்க அவருக்கு சரி. காவி பூசினா அது பேசினா ஏங்க, பாஜக மேல ஒரே ஒரு கேள்வி சார். கடந்த முறை காவி பூசினார் ரவி. உங்களால ஏதாவது செய்ய முடிஞ்சா? பேசத்தான் முடிஞ்சு. ஏதாவது செய்ய முடிஞ்சா? அட்லீஸ்ட் பேசணும். இவங்களும் பேசி இருக்காங்க. ஆனா செய்வார், கவலைப்படாதீங்க. சரி, ஒரே ஒரு பேசுங்க. தேர்தல் முறை மாறி வருகிறது. அமெரிக்காவுல தேர்தல் எவ்வளவு மாறிச்சு, இந்தியா தேர்தல் மாறிடுச்சு. இங்கே ஒவ்வொரு ஊருக்கும் போகணும், ஒரு வாக்காளர் சந்திக்க நிலைமை இல்ல. இப்ப எல்லாமே வந்து டிஜிட்டல் யுகம் மாறுது. ஏன் போகல 234 ஏன் போகல, எல்லா தொகுதியும் போகல கேட்க முடியாது சார். சரி, நீங்க நன்றி, மாறுங்க நன்றி. சார். நன்றி. இன்னைக்கு உள்ள மற்ற அரசியல்வாதிகள் பாருங்க, இல்லையா ஏமாறுங்க. திமுக ஆட்சி இருக்கும்போது கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சி, அப்பெல்லாம் எப்படி போய் சந்திச்சாங்க நம்முடைய Right, right, right. அது மாதிரி சந்திப்பாங்க. சரி, பார்க்கலாம் என்ன நடக்குது. கருத்துக்களை பகிர்ந்த விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி.